ஜானகி சந்தியா சீரியலில் இன்றைக்கி ஒரு செம பரபரப்பான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். ரகுராம் சந்தியாவோட ஃபோட்டோவை நடு ஹாலில் மாட்டுறாங்க. அதை பார்த்துட்டு மொத்த குடும்பமும் அதிர்ச்சி ஆகிறாங்க. சந்தியாவை மன்னிச்சிட்டாங்க மாயாக்காக, வேறு லெவலில் கொண்டு போகிறாங்கன்னே சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் மாயா கேட்குறாங்க. கேட்டவுடனே பஞ்சாயத்தில் இல்லை நான் எதுவுமே செய்யலை, நான் சீனு லவ் பண்ணல அப்படின்னு அதிரடியாக சொன்னோன்னே புவனேஸ்வரி சொல்கிறாங்க, இது மட்டும் சொன்னால் பத்துமா? அவர் நாளை பின்ன கிஷோர் சீனுக்கிட்டேயும் ஒரு வார்த்தை கேட்டிருக்கலான்னு சொன்னால் சீனுவையும் பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே சீனுவும் அதிரடியாக முடிவு எடுக்கிறாங்க. என்ன சொல்ல போகிறாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் மாதிரி காட்டுறாங்க. மாயா பேச ஆரம்பிக்கிறாங்க சீனுக்கிட்ட. ராத்திரி இங்கே பேர் சீனு என்ன பண்ணலான்ட்டு இருக்க அப்படின்னோடனே, இதை விட நல்ல சந்தர்ப்பம் நமக்கு அமையவே அமையாது, நம்ம 2 பேரும் சேர்கிறதுக்கு கடவுளாக கொடுத்த வரோம், நான் நம்ம 2 பேரும் லவ் பண்ணோன்னு சொல்லலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா, அப்படி மட்டும் பண்ணிடாத எனக்காக அப்படின்னு சொன்னோன்னே, முடியாது மாயா, நம்மளாம் லவ் பண்ணுறோன்னு சொல்லி பிரச்சனை ஆச்சுன்னா அது சொல்லலாம், நம்ம எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருந்து அதுவாக தன்னால் எல்லாருக்கும் உலகத்துக்கு தெரிய போகுது பஞ்சாயத்தில். அப்படிங்கும்போது நீங்கள் கேட்டதுனால தான் நாங்கள் சொன்னோம், இல்லைன்னா நாங்கள் எங்கள் காதில் மறைச்சி தானே வச்சுருக்கோம்னு சொன்னேன். இதை விட அருமையான சந்தர்ப்பம் நமக்கு அமையவே அமையாது, இதை விட்டுறக்கூடாது, கடைசி வாய்ப்பு அப்படின்னோடனே அப்போ தான் நம்ம சேர்ந்து வாழ முடியும்னு சீனு சொல்லிகிட்டு இருக்காங்க. அதை துளி கூட கேட்க மாட்டாங்க மாயா. இங்கே பாரு சீனு, இந்த குடும்பத்தோட மான மரியாதை தான் எனக்கு முக்கியம், அதை விட்டுட்டு நீ தேவையில்லாத வேலையெல்லாம் செய்கிறது எனக்கு பிடிக்கல, இதுக்கப்புறம் நீ மாற்றி சொன்னேன்னு வச்சுக்கோங்க, நான் கடைசியாக நீ என்னை பார்க்கவே முடியாது இனிமேல் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. போனோடனே சீனுவும் அதெல்லாம் யோசிச்சுட்டு, இல்லை நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணவே இல்லை அப்படின்னு அதிரடியாக சொல்லிடுறாப்புல பஞ்சாயத்தில். கிஷோர் இதை கேட்டு அதிர்ச்சி ஆகிடுறாங்க. என்ன இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமேட்டு கரெக்டாக அதான் சொல்லிட்டாங்கல்ல, பஞ்சாயத்து தீர்ப்பு சொல்லலாமா, இவருக்கு 10 அடி கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னே அடி கொடுக்கறதுக்கு ரெடி ஆகுறாங்க. உடனே ரகுராமே இனிமே இந்த பஞ்சாயத்தில் யாருமே இப்படி ஒரு தப்பான விஷயத்தை எடுத்துகிட்டு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாட்டையை எடுத்துகிட்டு கொடுக்குறாங்க. சாட்டையை கொடுத்தோன்னே அதை ஊரில் வயசான ஒரு பெரியவர் இருப்பார், அவர் கிஷோரை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்தோன்னே மாயா கையெடுத்து கும்பிட்டு மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அடி வாங்குறத பார்த்துட்டு 2-3 அடி வாங்கிடுறாங்க. வாங்கினோன்னே மாயா அழுகுறத தாங்க முடியாமல் நிப்பாட்டுங்க அப்படின்னு ரகுராம் சொன்னோன்னே உடனே மகாலிங்க 3 அடி தானே அடிச்சிருக்கேன், இன்னும் 7 அடி இருக்குல்ல பாக்கி அப்படின்னு சொன்னோன்னா ரகுராம் முறைக்கிறாங்க. இல்லை இந்த 3 அடி கூட அடிச்சிருக்க வேணாம், மன்னிச்சு விட்டுருக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே, இப்போ பாருங்கள், ஒரு பொண்ணோட கண்ணு முன்னாடியே அவங்க அப்பாவை அடிக்கிறது எனக்கு துளி கூட விருப்பம் இல்லை, அதனால் அவர் பஞ்சாயத்தில் எல்லோரும் முன்னாடி மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொன்னோன்னே கிஷோர் விடாப்பிடியாக விடலை, நான் மன்னிப்பு கேட்கணுங்கிற அவசியமே கிடையாது, ஏன்னா நான் எந்த தப்பும் செய்யலை, அது எனக்கு தெரியும், பட் இருந்தாலும் என் பொண்ணு அழுகுறாங்கிறதுக்காக நான் போனால் போதுன்னு மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு மன்னிப்பு கேட்குறாரு. அதை கேட்டோன்னே செம எமோஷனல் ஆகிட்டாங்க. நம்ம மாயா கையெடுத்து கும்பிட்டு போகும்போது தனியாக கையெடுத்து கும்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. போனதுக்கப்புறமேட்டுக்கு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்தோடனே கரெக்டாக கேட்க ஆரம்பிக்கிறாங்க மொத்த குடும்பமும், பாட்டி எல்லோரும், தினம் எல்லாம். அப்போ கேட்குறப்ப தான் தெரியுது கிஷோருக்கு பண்ணது பொய், சீனுவும் சரி மாயாவும் 2 பேரும் லவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னோடனே பார்வதியும் பத்மாவும் பேசுகிறாங்க, பின்ன அவள் என்ன அவங்க அப்பாவை காப்பாற்றுறதுக்காக லவ் பண்ணுறேன்னு பொய்யா சொல்ல முடியாதுல்ல, அதனால தான் இந்த கிஷோருக்கு என் மேலே ஏதோ கோவம், அவன் மாயா நம்ம கூட இருக்கான்ட்டு, அதனால் ரொம்ப பிரிக்கிறதுக்காக ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான் தப்பாக, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொன்னோன்னே மாயா ரூமில் போயிட்டு அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த சமயத்தில் கரெக்டாக தனா ஏன் இப்படி பண்ணேன், எனக்கு செம கோவமாக வருது, அழுவவும் வருது, ஏன் இப்படிலாம் செய்யலாமா, அப்படி என்ன இந்த குடும்பம் உனக்கு செஞ்சிருச்சு, அது உனக்கு சொன்னால் புரியாது தனா, அதை முதல்ல புரிஞ்சுக்க, பாவம் பாசம் இதெல்லாம் எதுவுமே கிடைக்காதவங்களுக்கு திடீர்னு பாசம் நேசம் எல்லாமே கிடச்சிச்சின்னு வச்சுக்கோங்க, அதுதான் தக்க வச்சுக்கணும் தவிர அதுக்காக விட்டுட்டு காதலெல்லாம் தலையில் தூக்கி வச்சுக்கக்கூடாது, ஒரு காதலுக்காக மொத்த குடும்பத்தையும் கஷ்டப்படுத்துறது தப்பு மாயா அப்படின்னு எனக்குள்ளேயே நான் சொல்லிக்கிட்டேன். அதனால தான் நான் இந்த முடிவு எடுத்துட்டேன், சீனுவும் முடிவு மாற்றி சொல்கிறேன், நான் அவனையும் முடிவு மாற்றி சொல்ல வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழாத ஒன்று கட்டி பிடிச்சி தனா மாயாவுக்கு ஆறுதல் சொல்லிட்டு
அடுத்த நாள் காலையில் ரகுராம் வந்து வராப்புல வந்தோன்னே ஒரு ஃபோட்டோவோட கிஃப்ட்டோடு வந்துக்கிட்டு இருக்கப்போ கரெக்டாக என்ன ஃபோட்டோ அப்படின்னு பார்த்தா சந்தியாவோட ஃபோட்டோவை வந்து எடுத்துகிட்டு வந்து நடுஹாலில் எடுத்துகிட்டு வந்து மாட்டிட்டு மாயாவை பார்த்து சிரிக்கிறாங்க. ஜானகிக்கு சந்தோஷம் தாங்கலை. என்ன இது இத்தனை வருஷம் ஏற்றுக்க முடியாதுன்னு அவர் பேர் கூட சொல்லக்கூடாதுன்னு சந்தியா பேரை சொன்னவங்க இப்போ என்னடா நடுஹாலில் வந்து ஃபோட்டோவை எடுத்து மன்னிச்சிட்டு ஏற்றுக்கிட்டாரு போல் அப்படின்னா மாயாக்காக வந்து இவ்வளோ இறங்கி ரகுராம் வந்து செய்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப பெரிய சாதனை அப்படின்னு பார்க்குறாங்க. பாட்டி அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. என்ன இவன் இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனால் சாருக்கு செம்ம நோஸ் கட்டுன்னே சொல்லலாம். இப்போ மொத்த குடும்பமும் மாயாக்காக ஏற்றுக்கிட்டா அவன் வந்து மாயாவை வந்து லவ் பண்ணுறேன்னு சின்னுவை சொல்லிட்டு அவளுக்கு கட்டி வச்சிருவாரு. என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதோட எபிசோடு சூப்பராக முடியுது.